விஜயா சிந்தாமணியை விரட்டி விட்டது சரிதான். நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜ் திட்டான்னு சொல்லி விஜயா அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க. மனோஜ் வந்தோடனே முத்து அண்ணாமலை எல்லாருமே கேட்குறாங்க, என்னடா உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னியம்மா அப்படின்னு. இல்லைப்பா, வீட்டை விட்டு வெளியில் போனாலும் சொல்லலை, ரூமை விட்டு தான் வெளியில் போக சொன்னேன். என்னமோ இத்தனை நாளாக இல்லாமல் புதுசாக குரலெல்லாம் உசத்தி பேசியிருக்கிற நீ என்னடா நினச்சிட்டு இருக்க? உங்கள் அம்மா இவங்க 2 பேர்த்த கூட மேலே தாண்டா பாசம் வச்சுருக்கா, அவளை போய் இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நான் செஞ்ச தப்பு தான், நான் ஒன்றுமே சொல்லலை, ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு கிளம்புற அவசரத்தில் இருந்த டென்ஷனில் தான் அப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான்டா அப்படின்னு சொன்னோன்னே, நீ அம்மாட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னானே. முத்து இருந்துட்டு, ஆமாம் அப்போவெல்லாம் நாங்கள் தப்பு செஞ்சு அம்மா முட்டி போட சொல்லுவாங்களா, அதே மாதிரி இன்றைக்கி முட்டி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னானே. என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது? இல்லை, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அதுதானே, நாங்கள் செஞ்ச தப்புக்கு அம்மா எங்களையெல்லாம் முட்டி போட்டு தான் நிப்பாட்டுவாங்க. இப்போ அம்மாவே அழுகுறாங்க, அம்மாவுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் அம்மா என்ன சரின்னு சொல்கிற வரைக்கும் அவன் முட்டி போட்டு தான் நின்று தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி அம்மாவுக்காக நான் நிற்கிறேன், அம்மா எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால் அம்மாவுக்காக நிற்கிறேன்னு சொல்லி முட்டி போடுறான். ரோகிணி இருந்துட்டு என்னன்னு மறைக்கிறப்ப, நீ பேசாமல் இரு, எங்கள் அம்மாவுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு நிற்கிறான். மனோஜ் முட்டி போட்டு நின்னதை பார்த்துட்டு விஜயாவுக்கு மனசு இறங்கி, நீ என் பிள்ளைன்னு நிரூபிச்சுட்டடா, இனிமேல் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ எந்திரடா, எனக்கு நீ முட்டி போட்டதே எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிப்பாட்டி, சரி நீ கிளம்பி ஆஃபீஸுக்கு போ அப்படின்னு சொன்னானே. ரோகிணி ரூமுக்குள்ளே போனானே, அம்மா ஏந்தே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி பிடிவாதம் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசுகிறத கேட்டுட்டு, அப்போனா நம்ம கட்டின எந்திரம் வேலை செய்யுது, நமக்கு சார்பாக தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு ரோகிணி சந்தோஷப்படுறா. சிந்தாமணி பார்வதி வீட்டுக்கு விஜயாவை பார்க்க வர்றா. என்னங்க மாஸ்டர், இன்னும் யாருமே ஸ்டூடெண்ட்டெல்லாம் வரலையா, கிளாஸ் ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இன்றைக்கெல்லாம் கிளாஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, இனிமேல் நீங்கள் கிளாஸுக்கு வர வேண்டாம், நீங்கள் என்றைக்கு என் பையனையும் மருமகளையும் ஏற்று நின்னீங்களோ அன்னையிலேருந்து உங்களை உங்கள் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சொல்கிறாரு. எப்படி நீங்கள் அவனை கை உடைச்சதும் இல்லாமல் பணத்தை திருடிட்டீங்க, அந்த பணத்தை தான் உங்கள் பையன் ரைடு ஆஃபீஸர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டான்ல அப்படின்னா. ஆமாம், பொண்டாட்டியோட பணத்தை எடுக்காமலேயே இருப்பான். நான் சொன்னது அவளை பிஸ்னஸில் முன்னேற விட வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் அவளை கைங்கால் உடச்சி பணத்தை பிடுங்குன்னு சொல்லிடியே. இனிமேல் அவளுக்கு எந்த ஒரு குடைச்சல் கொடுத்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் என்னை தான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீ தயவு செஞ்சு அவள் வழியிலுக்கு போகாத, அவளை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லி விஜயா சிந்தாமணியை கண்டிஷன் பண்ணுறான். என்ன இத்தனை நாளாக இல்லாமல் உங்களுக்கு புதுசாக அந்த மருமக மேலே கரெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் ஆமாம், என் வாழ்க்கை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணிகிட்ட சொல்கிறேன். இனிமேல் டான்ஸ் கிளாஸுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க மாஸ்டர், நான் அடுத்த மாதம் நான் அரங்கேற்றம் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீங்கள் இனிமேல் டான்ஸ் கிளாஸுக்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்க, இல்லை உங்களுக்கு இனிமேல் சொல்லித்தர விருப்பம் இல்லை, இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா நீங்கள் முதல்ல தயவு செஞ்சு கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்னோடனே, பார்வதி கிட்ட சிந்தாமணி போயிட்டு வர சொன்னால், போ என்ன விஜயா நீ திடீர்னு திருந்தி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க, அட இல்லடி, நான் எதுக்கடி அவள் பூக்காரி மேலே ஆசை வைக்கிறேன், அவளுக்கு எதிரிகள் ஜாஸ்தியாக அவள் பணக்காரி ஆகுவான்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், அதனால அவளை எதிரிகள் லிஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான் சிந்தாமணி இனிமேல் அவள் வழியில் வர வேண்டாம்னு சொன்னேன். அவன் என்னை விட மேலும் மேலும் முன்னேறி வந்துட்டாள்னா என்ன பண்ணுறது, நான் மட்டும்தான் அவளுக்கு ஒருத்தி மட்டும்தான் எதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொன்னானே. அப்பா என்னைக்கு தான் நீ திருந்திட்டியோன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறான். சிட்டி ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுறான். முத்துக்கு எப்படியாச்சும் குடைச்சல் கொடுத்தே ஆகணும், என்னைய ஜெயிலுக்கு அனுப்பினவன் அவனை சும்மாவே இருக்கக்கூடாது, பெரிய அடியாக அவனுக்கு போடணும் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் கூட இருக்கிறவங்க ஒவ்வொன்று இதாக சொல்கிறாங்க, டே இதெல்லாம் சின்ன சின்ன அடி தான், அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அடியாக அவனுக்கு இருக்கணும், அதனால் அவனுக்கு பொறுமையாக தாண்டே இருந்து அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பிளான் பண்ணுறான். முத்தை என்ன விதத்தில் கவுக்கலான்ட்டு பிளான் பண்ணுறா. அது முத்தை கவுக்கிறது அடுத்தது மீனா மேலே கை வச்சாதான் முத்து ஆடுவாங்கிறது தெரிஞ்சு மீனா மேலே கை வைக்க பார்ப்பான். சிந்தாமணி எதிரி ஒழிஞ்சா அடுத்தது சிட்டி எதிரி மீனாவுக்கு வரப்போகிறான். இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வர்றப்ப அடுத்தது சிட்டியோட பிரச்சனை ஆரம்பமாக போகுது. மீனாவுக்கு ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரரை பத்திரமா பார்த்துக்கணும், முன்கோவம் இருக்கக்கூடாது, முன்கோவம் இருந்ததுன்னா அவங்க பெரிய பிரச்சனையில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்கிறத பார்த்துட்டு மீனா முத்துக்கு கயிறு வாங்கிட்டு கட்டி விடலான்னு சொல்லி கோபத்தை குறைக்க கயிறு கட்டுறா. ஆனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த தலகாணி விஜயா மேலே பட்டுறது.
விஜயா ரொம்ப கோவப்படுறா. என்ன வீட்டில் இது வீடாக என்ன சத்திர சாவடியாக 2 பேர் இப்படி ஆடிட்டு அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா திட்டுறா. ஆனால் இருந்தாலும் மீனா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியே நடிக்கிறா. ஆனால் அது எதுக்காகன்னு தெரியல. என்னைக்கு விஜயா மீனாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல.